வணக்கம் பானு. ரூபாய் நில மோசடி புகாரில் முன் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வட மாநிலங்களுக்கு தப்பிச் சென்றதா நிலையில் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் வட மாநிலங்களுக்கு விடுத்திருந்தனர். எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் அவரை தேடக்கூடிய அந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று நினைத்த விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நேற்றைய தினம் தீர்ப்பளித்த கரூர் முதன்மை அமர்வு நீதிபதி சண்முக சுந்தரம் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருந்தார். மேலும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கரூர் மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நில மோசடி புகாரில் சிக்கியிருப்பது பெரும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வட மாநிலங்களுக்கு தப்பிச் சென்றதாக தெரிய வந்ததன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் தனிப்படை போலீசார் வட மாநிலங்களுக்கு விரைந்திருக்கின்றனர். எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் மும்முரம் காட்டி வரக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்வதற்காக சிபிசிஐடி தனிப்படை போலீசார் வட மாநிலங்களுக்கு சென்றிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது பானு.